ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ நாள் நடந்த எலெக்ஷனு, கட்சி மீட்டிங்கு, நம்ம பிரச்சாரங்கள் எல்லாமே முடிஞ்சு போச்சு நேற்றோட. இன்றைக்கி ஒரு நாள் தமிழ்நாடே ஃப்ரீயாக இருந்திருக்கோம். இந்த ஃப்ரீ ஏன்னா நீங்கள் சிந்திக்கணும். இந்த ஒரு நாளில் நீங்கள் சிந்திக்கணும். சிந்தித்து யாருக்கு வாக்களிக்கலாம், இந்த ஒரு நாள் தான் உங்களுக்கு கடைசி. இவ்வளோ நாள் எல்லோரும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, மண்டையை போட்டு குழப்பிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நாள் உங்களுக்கான யோசிக்கிற நாள். இந்த ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் நாளைக்கு காலையில் நீங்கள் வாக்களிக்கிற வாக்காக இருக்கும். அது யாருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வாக்களிக்கிறது நீங்கள் போட்டு நீங்கள் சொல்லிக்கோங்க. நான் போடும்போது பூத்தில் உட்காந்து யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க, நான் இவர் போட போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், ஆனால் யார்கிட்டையும் சொல்லாதீங்க. போட்டு வெளியில் போட்டிங் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ஈவினிங் போல் நீங்கள் சொல்லிக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு யார்கிட்ட சொல்லிக்கிங்க, இல்லை வீட்டுக்கு சொல்லிக்கிங்க. ஆனால் பூத்தில் உள்ள யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. அது யாரும் ஒருத்தர் மாதிரி இருக்க மாட்டாங்க, பிரச்சனை ஆயிரும் அந்தத்தில். ஏன்னா ஒருத்தர் கட்சிக்காரனாக இருப்பான், இன்னொருத்தர் வேறு கட்சிக்காரனாக இருப்பான். நீங்கள் போட்டது வேற இருக்கும், அது அவனுக்கு இதாக இருக்கும். அதனால் ஓட்டு போடுறத உங்கள் உரிமை யார்கிட்டையும் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் இப்போ 4 முனை போட்டியாக நிற்கிது. இங்கிட்டு ஸ்டாலின் சார், இங்கிட்டு எடப்பாடி ஐயா, இங்கிட்டு தலைவர் விஜய், இங்கிட்டு சீமான் ஐயா. இப்போ நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க? இத்தனை வருஷமா முன்னாடி 5 வருஷம் ஆட்சி அமைச்ச நம்ம எடப்பாடி ஐயா சொல்லலாமா? இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாலின் ஐயா லாஸ்ட்டு 5 இயர்ஸாக உங்களுக்கு எல்லாம் பண்ணியிருப்பார், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன பண்ணாருன்னு மக்களுக்கும் தெரியும். பண்ணியிருக்காங்க, ஆனால் போதை ஒழிப்பு அதிகமாயிருச்சு. ஆனால் சீமானனுக்கு வாக்களிங்க, ஆனால் யாருக்கு போட்டால் ஆட்சி மாறும் அப்படின்னு சிந்திச்சு அந்த வாக்கை போடுங்க. நீங்கள் இருக்கிற பின்னாடி 2க்கும் போடாமல் வர்ற நியூ 2க்கும் நீங்கள் போட்டிங்கன்னா, அதில் ஏதாவது ஒன்று எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒரு மாற்றத்தின் ஒரு குறிக்கோளாக இருக்கும். அதை சிந்திச்சு வாக்களிங்க மக்களே. நாளைய தமிழகம் யார் கையில் இருக்குது அடுத்த 5 வருஷத்துக்குன்னு, நாளைக்கு எவ்வளோ போலிங் ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடும், எவ்வளோ பர்சன்டேஜ்னு. இது வரைக்கும் நடந்ததில் பார்த்தீங்கன்னா 75 தான் நடந்திருக்கு. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக புதுச்சேரியில் நடந்ததும் 82 சம்திங் நடந்துச்சு. ஆனால் இப்போ 92 வரையும் போயிடுச்சு. அப்போது ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கோம் எல்லாருமே. அதே மாற்றத்தை நம்ம தமிழ்நாடும் நினைக்கிறாங்களா அப்படின்னு நாளைக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு விழுகிறதுன்னு தெரிஞ்சிடும். மே 4 யார் அடுத்த சிஎம் ஆக போகிறான்னு நான் சொல்லலை, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. தேங்க்ஸ், வணக்கம்.